சமயம் அல்ல, சமயம் நிறைந்த ஆசைகளை பெற்று குருக்கள் அவருடைய சமயனார் ஒரு ஆங்கில ஆசிரியர், சபாரத்ன குருக்கள் அவருடைய மருகன். எனவேதான் சிவகாமி அம்மன் கோயில், கருணாகர பிள்ளையார் கோயிலை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருந்த அந்த குருக்கள் பாரம்பரியம் இவரிடம் அவர்களால் ஒப்படைக்கப்பட்டது. எங்கள் தேவஸ்தானத்திலே லட்சார்ச்சனை, எங்கள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகங்கள், யாகங்கள் அனைத்திலும் சோமசமேச குருக்கள் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமன்று இடப்பெயர்வு காலத்திலே, சிவாச்சாரியர்கள் அல்லல்பட்ட காலத்திலே அன்னை அந்த பாடசாலையை படித்து ஸ்கந்தவரோதியா கல்லூரியிலே மேற்கல்வியை தொடர்ந்து குருகுல வாசமாக கற்று அன்று தொடக்க இன்று வரை அதே குருகுலத்திலே மாணவர்களுக்கு கற்பித்து இலங்கையில் உள்ள அத்தனை கோயில் கும்பாபிஷேகத்திலும் வேத வாத்தியாயராக வேத பாராயணத்தை உச்சரித்து புதனாக இருக்கலாம், வில்லுண்டி கந்தசாமி கோயிலாக இருக்கலாம், சிவாலன் ஐயாவை கேட்டுத்தான் நாங்கள் நாள் வைக்க முடியும் என்ற அளவுக்கு அவரும் அவருடைய புத்திரனும் இன்றைக்கு மிகப்பெரிய பெருமை பெற்றிருக்கிறார்கள். வேத மந்திரங்கள் யாவற்றையும், கிரியா நெறிமுறைகள் யாவற்றையும் எத்தனையோ பேருக்கு கற்பித்த காரணத்தினாலே மனநமாக இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு விற்பன் உங்களுக்கு தெரியும். சிற்பி ஐயா, சிற்பி சிவசரவணபவன், இவரது சகோதரர் சிற்பி சிவ சரவணவன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே வணிகத்துறையிலே ஆசிரியராக இருந்த சர்மா ஆசிரியர், எல்லோரும் இவருடைய உடன்பிறப்புகளும் சகோதரர்களும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தினுடைய தலைவராக இருந்தவர் இவருடைய சகோதரர். முற்று முழுதாக ஒரு கற்ற குடும்பம், கல்வி குடும்பத்திலே தோன்றி தான் ஒரு ஆசிரியராக போயிருக்கலாம் அல்லது தான். ஆனால் இந்த சிவாச்சாரிய பாரம்பரியத்தை வளர்ப்பதற்காக ஒரு நல்ல ஆற்றல் மிக்கவர், படித்தவர், சிற்பியாக கல்விமானாக வேறு துறைக்கு போயிருப்பார். ஆனால் அவருடைய தேவை இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். எனக்கு பெரிய ஆச்சரியம். இனவிலே அந்த காயத்ரி பீடத்திலே இவரை சுற்றி சிவாச்சாரிய சிறுவர்கள் இருப்பார்கள், இவர் படிப்பிச்சு கொண்டிருப்பார்கள். இவரே கூட்டிக்கொண்டு தான் போவார். இல்ல கடந்த 40 வருஷத்துக்கு மேல திருப்தியம்மன் கோயில்ல லட்சார்ச்சனை என்ன, கோயில் மகோற்சவம் என்ன, கொடியேற்றம் என்ன, அந்த வேத பாராயணத்துல முக்கிய பங்கு வகிப்பவர் சிவாலசம்மா. எங்களுக்கு பெரிய கடமை இருக்கிறது. எனவே எங்களுடைய கோயில் குருக்களை போக சொல்லிட்டார், சிவாலயாவை கௌரவிக்கணும் கௌரவிக்கணும். நான் சொன்ன சின்ன பையன் மேலே இந்த வயது தெரியல, அவர் பார்த்தா வயது தெரியாது. எனவே அம்மாவுக்கு நன்றி, ஐயாவை இவ்வளவு இளமையாக வச்சிருக்கிறது நன்றி. அதனால ஐயாவுக்கு வயது தெரியலன்னு சொன்னி அவருக்கு வயது வந்துட்டு அவர் எல்லாம் சின்ன பையன் குருக்கள் சொன்னார். இன்றைக்கு மூத்த வேத விற்பனர் இவர் தான். மாதவ குருக்கள், நாராயண குருக்கள் இல்லை. கொடுப்புல கோயில் இருந்தாலும் இவரை தான் கேட்கிறார்கள். எல்லாம் தெரியும். அமைதியா கோவிக்கிறீங்க, ஒரு மகோற்சவத்தை குழம்புறீங்க, வீழ்வாதம் செய்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி. ஒரு நாள் பணம் கேட்கிறீங்க, உங்களுக்கு மாற்றி 1000 ரூபாய் கொடுப்போம். 4 இருந்து மந்திரத்தை கொண்டு வாங்கிட்டு போவார். ஒரு நாள் நிபந்தனை வச்சது கிடையாது. அவருடைய மகன் நல்லா வேத பாரணம் செய்வார், திருமுறைகளை பாடுவார். ஒரு கல்வி பரம்பரை, அந்த கந்தனுடைய இருந்து உருவான அந்த பரம்பரை எங்களுடைய சிவத்தமிழ் செல்வி விருது கொடுத்த ஐயா அவர்களை ஒரு தடவை காங்கேசந்துறையிலே சைவ கோவில்கள் இடிபடுகிறது என்ற கேள்விப்பட்டு கவலைப்பட்டு இங்கே இருந்து ராணுவத்தோடு போய் வாதாடி அந்த கோயிலை இடிக்கக்கூடாது என்று தத்துணிவோடு பேசியவர் மதிப்புக்குரிய கணேசமூர்த்தி சர்மா அவர்கள். பிரதேச செயலகங்களில் நடைபெறுகிற கூட்டங்களிலே தெல்லிப்படை பகுதி கோயில்களுடைய தேவை என்ன, பிரச்சனைகள் என்ன எல்லாம் எடுத்துரைக்கின்றவர் ஐயா அவர்கள்.
அவர்களை இன்றைக்கு நாங்கள் கௌரவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய தொண்டு, அவருடைய குருத்துவ சேவை, அவர்களுடைய பணி, எங்கள் தேவஸ்தானத்துக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்றும் தந்தைக்குரியவை. 80 வயதை சந்தைக்கு இருக்கின்ற ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் பொழுது பிரதம விருந்தினரும் அவருடைய பாரியாரும் முதலில் பொன்னாட்டத்தையும் நிறைவேற்றிய பெருமை ஐயா அவர்களை சாரும். ஒரு தடவை காங்கேசன்துறையிலே சைவ கோவில்கள் இடிபடுகிறது என்ற கேள்விப்பட்டு கவலைப்பட்டு இங்கே இருந்து ராணுவத்தோடு போய் வாதாடி அந்த கோயிலை இடிக்கக்கூடாது என்று தத்துணிவோடு பேசியவர் மதிப்புக்குரிய கணேசமூர்த்தி சர்மா அவர்கள். பிரதேச செயலகங்களில் நடைபெறுகிற கூட்டங்களிலே தெல்லிப்படை பகுதி கோயில்களுடைய தேவை என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதை எல்லாம் எடுத்துரைக்கின்றவர் ஐயா அவர்களை இன்றைக்கு நாங்கள் கௌரவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய தொண்டு, அவருடைய குருத்துவ சேவை, அவர்களுடைய பணி, எங்கள் தேவஸ்தானத்துக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்றும் தந்தைக்குரியவை. 80 வயதை சந்தைக்கு இருக்கின்ற ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் பொழுது பிரதம விருந்தினரும் அவருடைய பாரியாரும் முதலில் பொன்னாச்சாரியர் பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்தவர்கள். உண்மையிலே தோதலை அம்மன் கோயில் என்பது ஒரு காலத்திலே தெல்லிப்படை மக்கள் மட்டுமல்ல, அயல் கிராமத்து மக்களும் பொங்கி படைத்து கும்பிடுகின்ற